மது அருந்துவோர்கள் குடிப்பதோடு அல்லாமல் பொது இடங்களில் காலி பாட்டில்களை கண்டபடி வீசி சென்று விடுகின்றார்கள். ஆற்றங்கரை, குளக்கரைகள், வயல்வெளிகள் மற்றும் மக்கள் வசிக்கும் தெருக்களில் கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் கண்ணாடி பாட்டில்களை தூக்கி எறிந்து விடுகின்றார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதனால் வெகுவாக பாதிக்கப்படுகின்றார்கள். அதுவும் உடைந்து நொறுங்கி கிடக்கின்ற கண்ணாடி துண்டுகள் எத்தனையோ பேரை பாதிக்கின்றது. பொது தெருக்களில் குப்பைகளில் நொறுங்கி கிடக்கின்ற கண்ணாடி பாட்டில்களை கையாளுகின்ற துப்புரவு பணியாளர்களின் நிலையை நினைத்து பாருங்கள். மனிதர்களுக்கே இந்த நிலைமை என்றால் கால்நடைகளின் நிலை இன்னும் பரிதாபத்திற்குரியது. குறிப்பாக வயல்வெளிகளில் குடித்து முடித்து உடைத்தெறியப்படுகின்ற கண்ணாடி துண்டுகள் வாயில்லா ஜீவன்களை வெகுவாக பாதிக்கின்றன. மது வருந்தும் அன்பு சகோதரர்களே, குடித்து உங்களை நீங்களே கெடுத்துக் கொள்ளுகின்றீர்கள். சரியது உங்களின் தனிப்பட்ட விருப்பம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நம்மால் மற்றவர்கள் பாதிக்கப்பட வேண்டுமா? அது எவ்வளவு பெரிய தவறு! நம் வீட்டில் கூட குழந்தைகள் இருக்கின்றார்கள். தெருவில் குழந்தைகள் விளையாடும் பொழுது இந்த நொறுங்கிய கண்ணாடி துண்டுகளால் அவர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்று நீங்கள் யோசித்தது கிடையாதா? ஒரு குழந்தையின் காலிலோ கையிலோ கண்ணாடி துண்டுகள் பட்டு காயமடைந்தால் அது நம் குழந்தையாக இருந்தால் மட்டும்தான் நாம் வருத்தப்பட வேண்டுமா? யோசித்து பாருங்கள். தயவு செய்து பொது இடங்களில், நீர்நிலைகளில், ஆறு குளங்களில், பொது சாலைகளில் கண்ணாடி பாட்டில்களை வீசி எறியாதீர்கள். இது ஒரு புறம் இருக்க, திருக்கோயில் குளங்கள் மற்றும் பொது குளங்களில் குளிப்பவர்கள் வெற்று எண்ணெய் பாக்கெட்டுகளையும் ஷாம்பு மற்றும் சீயக்காய் கவர்களையும் குளத்திலேயே வீசி எறிந்து விடுகின்றார்கள். பரிகாரம் செய்பவர்கள் கூட பழைய துணிகளை குளத்தில் விட்டு விடுகின்றார்கள். பரிகாரம் செய்யுங்கள், ஆனால் இயற்கையை பாழ்படுத்தி விடாதீர்கள். நம்மில் எத்தனை பேரால் நீர்நிலைகளை சரி செய்ய முடியும், சுத்தப்படுத்த முடியும், அதை மேம்படுத்த முடியும். ஆனால் அதை சுலபமாக மாசுபடுத்தி சீர்கெடுத்து விடுகின்றோம். தயவு செய்து மனதில் ஒன்றை உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். நான் இந்த சுற்றுச்சூழலை மாசுபடுத்த மாட்டேன், என்னால் இந்த சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வராது என்ற ஒரு மன உறுதி எடுத்துக் கொள்ளுவோம். அழகான உலகம் நம் கைகளில் கொடுக்கப்பட்டது. நம் தலைமுறையினருக்கு அந்த அழகான உலகத்தை பாதுகாப்போடு கொடுப்போம். அது இந்த உலகத்தை பாதுகாப்பதற்காக மட்டுமல்ல, நம் தலைமுறையினரின் பாதுகாப்பிற்காக. பயணிப்போம். தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராம்.